குட்டீஸ், நாம் இப்போ 7th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு மேக்ஸ் சாப்டர் இன்டீஜியஸில் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்க ப்ளஸ் மார்க்ஸும் நெகட்டிவ் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் மார்க்ஸும் நெகட்டிவ் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சருக்கு பாசிட்டிவ் மார்க்ஸ் கொடுப்பாங்க, தப்பான ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது டோட்டலாக இப்படி தான் கொடுத்துருக்காங்க. 25 -5 இருக்கிறதுலாம் நெகட்டிவ் மார்க்ஸ், ப்ளஸில் இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் மார்க்ஸ். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாசிட்டிவ் மார்க்ஸோட டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா மார்க்ஸ் டோட்டலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் மார்க்ஸ்லேருந்து நெகட்டிவ் மார்க்ஸை மைனஸ் பண்ணிட்டு தான் டோட்டல் மார்க்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் மார்க்ஸ் போட்டுக்கிறோம். 25 + 15 + 10, டோட்டல் பாசிட்டிவ் மார்க் 50. நெகட்டிவ் மார்க்ஸ் போட்டுக்கிறோம். -5 -10. உங்களுக்கே தெரியும், மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ். ஓகேவா? நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நான் திரும்ப சொல்கிறேன். மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ். ஓகேவா? திரும்ப இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 15. ஆனால் நான் எப்படி சிம்பிள் மாற்றி போடணும்னு கேட்டிருக்கேன். பெரிய நியூமரிக்கோட சிம்பிளை தான் எடுத்து போடணும். ஸோ -15, மைனஸும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதை ப்ளஸ் பண்ணி போட்டுட்டோம். அதோட சிம்பிளை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டு நியூமரிக்கில் எது பெரிய நியூமரிக்கோ அதுக்கு முன்னாடி இருக்க சிம்பிளை அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். ஸோ பாசிட்டிவ் மார்க்ஸோட டோட்டல் 50, நெகட்டிவ் மார்க்கோட டோட்டல் 15. இப்போ டோட்டல் மார்க்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது பாசிட்டிவ் மார்க்ஸ் மைனஸ் நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேவா? 35 தான் டோட்டல் நம்பர். இது ப்ளஸ் பாசிட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். ஏன்னா பெரிய நியூமரிக் 50 தான். ஓகேங்களா? அதனால் நம்ம ப்ளஸ் சிம்பிள் தான் போட்டிருக்கோம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வருது? டோட்டல் மார்க்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டோட பாசிட்டிவ் மார்க்ஸ்லேருந்து நெகட்டிவ் மார்க்ஸை மைனஸ் பண்ணி வர மார்க் வந்து 35 தான் இந்த பொண்ணோட டோட்டல் மார்க். ஓகே குட்டீஸ்?